ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு ஆட்டுக்கால் வாங்கி வெட்டி வச்சு அதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு அது மேலே இருக்க கருப்பெல்லாம் சீவி எடுத்துட்டேங்க. பாருங்கள், சூப்பராகிடுச்சு பாருங்கள். இதை எடுத்துகிட்டு அப்புறம் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டுக்கால் சமையலுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், அது சின்ன வெங்காயங்க, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நிறைய விட்டுடாதீங்க, பாயா திக்காக இருக்கணும். ஓகேவா? இதை ஒரு 10லேருந்து 12 விசில் தாராளமாக விடுங்க. இப்போ ஒரு கடாயில் மசாலாவுக்கு தனியாக போட்டுக்கோங்க. அது கூட மிளகாய், சீரகம், சோம்பு, கசகசா, மிளகு, பட்டை, லவங்கு, ஏலக்காய் இதையெல்லாம் நல்லா வறுத்துட்டு வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு தட்டில் விட்டுங்க. இப்போ நாம் அதே கடாயில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டு நிறைய வெங்காயம் போடுங்க. ஒரு தக்காளி போடுங்க. தக்காளி நிறைய போட்டிங்கன்னா புளி பேரிடும். ஓகேவா? ஒரே ஒரு சின்ன தக்காளி போடுங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நாம் மிளகாய்த்தூள், மஞ்சள், கரம் மசாலா இதை நாம் அந்த வெங்காய தக்காளியோடு போட்டு நல்லா வதக்கிக்குவோம். அடுத்தது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா இதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதையும் நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு தட்டில் எடுத்து ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் கடலை எண்ணெயை தாராளமாக விடுங்க. உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்னா செக்கு கடலை எண்ணெய் நல்ல எண்ணெயில் சமைங்கப்பா, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கு, பிரிஞ்சி இலை, நட்சத்திரப்பூ, ஏலக்காய் இதில் போட்டு வதக்கிக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்படியே வதக்கிடுங்க. அடுத்து வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆட்டு எலும்பை அப்படியே கொண்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கரை கழுவி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போவும் சொல்கிற பாயா திக்காக தான் இருக்கும், அதனால் கொஞ்சமாகவே தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நிறைய விட்டுடாதீங்க. இந்த திக்னஸ் வர அளவுக்கு வைங்க. ஏன்னா இதுவும் கொதிக்கணும் இல்லையா. இப்போ இதோடு நாம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக எடுத்து கசக்கி அப்படியே அதில் தூவி விடுங்க. வாசம் சூப்பராக இருக்கும். அப்புறம் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது மிளகுத்தூளை அரைச்சி அதில் போட்டுக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தாராளமாக போட்டுக்கோங்க. இதை அப்படியே மெதுவாக மூடி வச்சுட்டு குழம்பு திக்காக வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு ஆட்டுக்கால் பாயா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முட்டி வலி இருக்கவங்க வாரம் வாரம் சாப்பிட்டிங்கன்னா முட்டி வலி காணாமல் போயிடும். ஸ்கின் நல்ல க்ளோயிங்காகவும் ஸ்கின் ஷைனிங்காகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆட்டுக்கால் பாயாவை டெய்லியில் வாரம் வாரம் சாப்பிடுங்க. உங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.